இந்த பண்டிகை நாளில் துணி எடுக்கணும், பையனுக்கு துணி எடுக்கணும், பொண்ணுக்கு துணி எடுக்கணும், வைஃபுக்கு துணி எடுக்கணும். ஒரே இதுவாக இருக்குதுப்பா. கஷ்டமாகுது. ரொம்ப தொந்தரு. ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடாது இந்த கிறிஸ்மஸ்ஸு. வருஷம் வருது. வருஷம் எப்போ பாரு துணி எடுக்கிற பிரச்சனையே இருக்குது. பார்ப்போம். கிறிஸ்மஸுக்கு துணி எடுத்து தரேன் சொல்லிட்டு என்னப்பா இங்கே நின்று புலம்பிட்டு இருக்கீங்க? எப்பப்பா துணி எடுத்து தருவீங்க? தரம்பா. நம்ம இருக்கிற கஷ்டத்துக்கு 24ஆம் தேதி நைட்டு கூட போய் எடுத்துக்கலாம்பா. 25ஆம் தேதி தானே போட போகிறேன், அப்போ கூட எடுத்துக்கலாம்பா. இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா இருக்கு. எடுத்து தரேன். இருக்கிற காசில் உனக்கு எப்படியானா ஒரு எல்லா துணியும் போட்டுக்கிற மாதிரி எடுத்து தரேன். வாங்கி தரேன். டே நண்பா, புதுசாக ஃபோன் வாங்கினேன். அதான் ஸ்பீக்கர்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணேன். நல்லா இருக்கா ஸ்பீக்கர்லாம்? சரி. இந்த கிறிஸ்மஸ்க்கு எடுத்து கொடுத்தாரு அப்பா. அதான் இன்னும் கேமரா கூட செக் பண்ணலடா. சரி, நான் பண்ணிட்டு சொல்கிறேன். சரியா? சரி. அபி வாடா. என்னப்பா நீங்கள் பண்ணுற? வாங்க அங்கிள். என்ன கிறிஸ்மஸுக்குலாம் ட்ரெஸ் எடுத்தாச்சா? எடுக்கணும் தம்பி சொல்லிட்டு இருக்க. அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். எடுக்கணும். அப்படியா? என்னடா நீ எதுவும் கேட்க மாட்டியா? தாண்டா இருக்க ரொம்ப நாளாக வாங்கி தரேன் தான் சொல்கிறாரு. கடை பக்கம் கூட்டின்னு போன பாடு இல்லை. அப்படி தான் சொல்லுவாங்க. நீ இதெல்லாம் கேட்டுக்காத, எப்படியாவது அடிச்சு பிடிச்சி வாங்கிடு. அதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். வாங்கி கொடுத்தா சந்தோஷம். சரி. மச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் இந்த பக்கம் எப்படி பண்றீங்க? சும்மா கிறிஸ்மஸ் சுத்தி பார்க்கலான்னு வந்தேன் நானும் இவனும். அப்படியா? என்ன பண்றீங்க இங்க? இல்ல நானும் அங்கிளும் பேசிட்டு இருக்கோம் கிறிஸ்மஸ்க்கு. அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹலோ வாங்கப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா தம்பி? என்னாச்சு அங்கிள், கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா? அதான் தம்பி பேசி நிற்கிறாரு. எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம எப்போ முன்னாடி எடுத்துக்கிறோம்? 24ஆம் தேதி லாஸ்ட்டில் நைட்டில் எடுத்துக்கலான்னு பார்த்துன்னு பேசின்னு இருக்கோம்பா. தொந்தரவு பண்ணிருக்கிறாரு. நீங்கள்லாம் எடுத்துட்டீங்களா துணியெல்லாம்? எடுத்தாச்சிங்களா? என்ன மொபைல் ஃபோன் புதுசா? தம்பி விலை உயர்ந்ததாக இருக்கும் போலியே. சரிப்பா பார்த்து பத்திரமா வச்சுக்க, யூஸ் பண்ணிக்க. சரிப்பா. உனக்கு துணியெல்லாம் எடுத்தாச்சா வீட்டில்? ஒன்றுக்கு 2 துணி எடுத்துக்கிறோம். அப்படிங்களாப்பா? சரிப்பா. என்ன பண்ணுறது? பார்த்தீங்களா, 1க்கு 2 துணி எடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னும் ஒரு சட்டை கூட வாங்கி தரல, ஒரு கட்சி கூட வாங்கி தரல. இருப்பா. அவங்க அப்பா தொழிலதிபருப்பா. அவங்க அப்பா கடைசியாக இருக்கிறாரு, வாங்கி தருவாருப்பா. 1 லட்ச ரூபா, நான் 2 லட்ச ரூபா செல்லு கூட வாங்கி தருவாருப்பா. தம்பி வந்து லேத்து கம்பெனி வச்சுக்கிறாரு, அவங்க அப்பா வாங்கி தருவார். தம்பி டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறான், அவங்க வீட்டில் வாங்கி தருவாங்க. தம்பி நம்ம அன்னைக்கு போனாதான் வாங்கலாம். வாங்கி தரேன் தம்பி, வாங்கி தரேன். இந்த தம்பி இருக்கு 200 100 வச்சிருக்கிறேன். அதை வச்சு எல்லா துணியும் வாங்கி தந்துருப்பா. தம்பிக்கு எல்லா துணியும் வாங்கி கொடுத்துருங்க. காசு கொடுத்துக்கிறேன். மிச்சம் இருந்தா அதில் சாப்பிட்டு வந்துருங்கப்பா. சரிப்பா. நீங்க 20 வருஷத்துக்கு அது குத்துருங்கப்பா. வாங்க முடியாதுப்பா. போதும்பா. அதை வச்சு எல்லாம் வாங்கிக்கிறேன். சரி 100 ரூபாய் எல்லாம். ஓகே. டேய், உங்க அப்பா என்னடா இவ்வளவு கஞ்சமாக்குறாரு? 200 ரூபாய் கொடுத்துட்டு மொத்த துணியும் வாங்கிட்டு. இப்பயாச்சும் பரவாயில்ல, 200 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. போன வருஷம் 20 ரூபாய் தான் கொடுத்தாரு. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. இப்படியாப்பட்ட கஞ்சக்காரன்னு நான் பார்த்ததே இல்லடாடி. அப்பா சமாளிக்கிற எனக்கு தான்ப்பா தெரியும். எங்க போத்து நீ தான் சொல்லணும். இல்லை பீச்சுக்கு போகலான்ட்டு ஒரு பிளானில் இருக்குது. நீங்கள் ஏதாவது அமௌண்ட் போட்டால் நல்லாயிருக்கும். இதில் கிறிஸ்மஸ் வேறு வருது. என்ன பண்ணுறது? போய் கேரள் போனால் ஏதாவது சாப்பிட்டு அங்கே இருக்கிற டீ பிரியாணி போடுவாங்க. அது ஏதாவது சாப்பிட்டு போக வேண்டியது தான். வேற என்ன எல்லாரும் குரூப் பண்ணிங்கன்னா யாரை கடத்த போகிறீங்க? கிறிஸ்மஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோண்ணா. கிறிஸ்மஸ்னா என்ன நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் எங்கெல்லாம் பச்சை இருக்கும். கிறிஸ்மஸ்னா நம்ம வாரி தின்றது இல்லைடா, மற்றவங்க வாங்கி கொடுக்கணும். பாத்தியா, கேட்டுக்கடா. சரி, யாருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா? எதுவுமே வாங்கி தரலண்ணா. சரி, போய் யாருக்கா ஏதாவது வாங்கி கொடுங்களா, கிஃப்ட் ஏதாவது. சரி டேய், இந்த தடவை சர்ச் இருக்கு, நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம் சர்ச்சில். ஓகே யார் கிஃப்ட் பெருசுன்னு பார்க்குறோம். சரி ஐயா, பசங்க கிறிஸ்மஸ் பொறுத்து ஏதோ கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க, வர சொல்லட்டுமா? வாங்கப்பா. ஐயா வணக்கங்கய்யா. ஐயா சோத்திரம். நாங்கள் கிறிஸ்மஸ்க்காக ஒரு போட்டி வச்சுட்டு வந்திருக்கோம்.
நாங்கள் எல்லாரும் சேர்ந்து யாருது நல்ல gift கொடுக்க போகிறோம் கடவுளுக்குன்ட்டு ஒரு போட்டி வச்சுருக்கோம். நான் வந்து உங்களுக்காக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதோட விலை 40,000 ரூபாய். இதை நீங்கள் வச்சு எது வேணால் பண்ணலாம். இந்த உலகமே இதுக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8 ப்ராசஸர்லாம் போட்டிருக்கான். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தாலும் அதில் சார்ஜே இறங்காது. நீங்கள் வச்சுன்னு உக்காந்துனே இருங்க. கடைசியில் அது எந்த தான் நல்ல கிஃப்ட்னு சொல்கிறேங்க. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரியா? ஐயா இது பேர் தான் ஐபோனாயா? ஐபோனாயா? ஐயா வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிலோ பிரியாணி வாங்கி வந்திருக்கேன். இந்த gift தான் வந்து உங்கள் வயிறையும் மனசையும் நிறைய வைக்கும். இதை சாப்பிட்டு நீங்கள் எல்லார்ட்டையும் என்ன சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் என் gift தான் நல்ல கிஃப்ட்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஊசி போனா நினைச்சேன். அடுத்தையா ஐயா சோத்ரம் ஐயா. ஐயா இங்கே நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு gift கொடுக்கணும்னு இது பண்ணியிருந்தோம். உங்களுக்கு gift கொடுக்கணும்னு இருந்தோம்யா. எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல கிஃப்டாக கொடுக்கணும்னு சண்டை போட்டுன்னு பேசினிருந்தோம்யா. இப்போ நீங்கள் வந்து சிறந்த gift நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நான் வந்து உங்களுக்கோசம் டிவி 80,000 ரூபாய் டிவி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதில் உங்களுக்கு உலக தொலைக்காட்சி எல்லாமே தெரியும். உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் நீங்கள் இதில் சினிமாவை பார்க்கலாம். இதில் குத்து சண்டைலாம் கூட நடக்குதுயா. நீங்கள் உங்களுக்கு சந்தோஷத்துக்கு இது எல்லாம் பார்க்கலாம்யா. எந்ததான் சிறந்த பரிசுன்னு நீங்கள் சொன்னோம்யா. வரேன் ஐயா வணக்கங்கய்யா. என்னோட பரிசு வந்து எங்கள் அப்பா எனக்கு கொடுத்ததை நான் உங்களுக்கு காணிக்கையாக கொடுத்துருவேன் ஐயா. அதேமாரி என்னையும் நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. என்கிட்ட கொடுக்குற அளவு எதுவும் இல்லையா. குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குங்க ஐயா. யாருது நல்ல கிஃப்ட்னு எப்போ சொல்ல போகிறாங்கன்னு வேறு தெரியலையே. எப்படியோ எந்ததாக இருக்கும். உங்களதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஐயா எது சிறந்த பரிசுன்னு சொல்லிடலாமா ஐயா? எது நானே சொல்லிடவா? சரி. இந்த மொபைல் ஃபோன் கொடுத்தது யாருப்பா? ஐயா நான் தான் என் மொபைல் ஃபோன் கொடுத்தது. நீ தானா? கொஞ்சம் இப்படி பார்த்த மாதிரி நில்லுப்பா. ஏற்கனவே இதில் நாசமாக போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை தூக்கிட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறிய, இவர் எப்படி இதை ஏற்றுப்பாரு? இல்லையா, இது நல்ல கிஃப்ட்னு சொல்லிட்டு விலை உயர்ந்ததாக பார்த்து வாங்கிட்டு வந்தேன். ஐயா இது 500 ரூபா. இது பாண்டி பஜாரில் வாங்கினது உங்களுக்கு விலை உயர்ந்ததா? ஐயா நிஜமா உண்மையான கம்பெனியில் போய் வாங்கணும். ஐயா இது யாருமே நம்ப மாட்டாங்க ஐயா. அதுவும் இது வந்து இதில் இருக்கிற உலகத்தை வந்து யாருமே நல்லதாக பார்த்ததே கிடையாதுயா. இதை வந்து அவர் எப்பயும் நிராகரிச்சிட்டாரு. எடுத்துப்போங்க. அப்போ இதுவும் நல்ல பரிசு இல்லையா? இல்லையா, நீங்கள் போகலாம். என்னடா இதுவும் நல்ல பரிசு இல்லைன்ட்டாங்க. நல்ல பரிசு இல்லைன்ட்டாங்களா? இல்லையே. அப்போ எந்த தான் இருக்கும். இது அடுத்தது யாருப்பா அந்த பிரியாணி பொட்டலம் எத்தனை வந்தது? நான் தாங்க ஐயா. இந்தாங்கய்யா நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. அவர் மனுஷங்களே இதை சாப்பிட மாட்டாங்க. இதில் ஏற்கனவே எவ்வளோ வியாதி இருக்குது தெரியுமா? இதை சாப்பிட்டு 40 வயசுக்கு மேலே எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா? இது நல்ல நல்ல பரிசு இல்லையா? கண்டிப்பாக கிடையாது. அவர் எப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டார். போலாம். அடுத்து யாருப்பா? அந்த டிவி எத்தனை வந்த தெய்வ மகன் யாருப்பா? ஐயா இதில் ஏதோ ஒன்று சொன்னீங்களே, தொடர் வரும்னீங்களே. தொடரால் எத்தனை குடும்பம் செத்து போயிருக்கு தெரியுமா? ஐயா நான் எத்தனை கடை ஏறி தெரியுமா? நீங்கள் ஏறி இறங்குனீங்க. எத்தனை பேர் தூக்கில் தொங்கின்னு இருக்காங்க தெரியுமா அந்த நாடக தொடரால்? அதை தூக்கிட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறீங்களே. இதெல்லாம் நல்ல பரிசா எப்படி ஏற்றுப்பாரு? இது சிறந்த பரிசு இல்லை. கண்டிப்பாக கிடையாது. ஏற்றுப்பாங்க. தண்ணியை அர்ப்பணிச்சது ஆனாங்க ஐயா. உன்னை பற்றி தான்ப்பா இவர் பெருமையாக பேசியிருந்தாரு. ஆக்சுவலி இவங்களாம் வந்து காசு வச்சுருக்காங்க, அதனால் கொடுத்துருக்காங்க. நீ ஒருத்தந்தான் இருந்த காசை இவர்கிட்ட கொடுத்து மனப்பூர்வமாக இவர்கிட்ட கேட்டிருக்க. உன்னோட பரிசை மட்டும்தான் அவர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா இந்த ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்சிச்சு ஐயா. போதும். இது நம்ம பரிசெல்லாம் நல்ல பரிசு இல்லைன்ட்டு இவன் எதுவுமே கொடுக்கல. சும்மா ஒரு 200 ரூபாய் சட்டை எடுக்கிறதுக்கு கொடுத்தாரு அதுவும் அவங்க அப்பா. அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தா அதை நல்ல பரிசுன்றாரு. நானும் பார்க்குறேன். நானும் சிறந்த பரிசு தான் கொடுத்தேன். அவனுக்கு மட்டும் எப்படிடா இது கிடச்சிது தெரியலையே. அவனே கேட்போம் இரு. நீ அப்படி என்ன தான் பண்ண? உங்கள் அப்பா ஏதோ சட்டை வாங்கணும்னு கேட்டதுக்கே 200 ரூபா தான் கொடுத்தாரு. அதை கொடுத்துட்டு வந்திருக்கிற. இவனுக்கு இவன் பாரு அநியாயத்துக்கு தலைப்பா கட்டியெல்லாம் தேடி போய் வாங்கிட்டு வந்துக்கிறான் ஹைதராபாத்துக்கு. அவனானா எல்ஜி டிவி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறான். நான் ஐஃபோன் கொடுத்ததுக்கே வானான்ட்டாரு. இதையே நீ வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தாலும் வானான்னு தான் சொல்லியிருப்பாரோ நான் தெரியலையே. ஏதோ ஒன்று வாங்கிட்டேன் எப்படி இருந்தாலும். பேசின்னு இருக்கீங்க என்ன தம்பி? ஏதோ கிஃப்டை பற்றி பேசினீங்க. என்ன கொடுத்தீங்க? நான் குத்த கிஃப்ட் எல்லாம் வேணாம். நான் 80,000 ரூபாய் டிவி குத்தேன், அது வேணான்ட்டாரு. என் ஃப்ரெண்டு ஃபோன் குத்தான், அதையும் வேணான்ட்டாரு. இன்னொருத்தன் பிரியாணி தலப்பா கட்டிக்கு போய் தேடி கண்டுபிடிச்சு அதையும் வேணான்ட்டாரு. தம்பி என்னப்பா கொடுத்தாரு? தம்பி 200 ரூபாய் குத்துறதுக்கு அவனுக்கு மட்டும் ஆசீர்வதிச்சுட்டு போறாரு அங்கிள். நான் கதை இது. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில்
நீங்கள் வந்து கூடி ஜெபிங்க, நல்லது நடக்கும். அதாவது இருந்ததை கொஞ்சத்தில் என் பையனுக்கு கொடுத்தேன். அவன் உண்மையாக அந்த கொஞ்சத்தை எடுத்து போய் ஒரு ஆண்டவர்கிட்ட கொடுத்தாரு. ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது அவனுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு. ஒன்றுமே இல்லாதவனை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நீங்கள் பாருங்கள், எல்லாம் இருந்து நீங்கள் ஆடம்பரமாக இருந்தீங்க, அவன் ஒன்றுமே இல்லாத ஆண்டவர்கிட்ட போயிட்டு நல்ல பரிசு வாங்கிட்டு வந்துட்டான். அந்த மாதிரி நீங்கள் நல்லதே பேசுங்க, நல்லது நினைங்க. அது மாத்திரம் இல்லை, சபைக்கு போங்க, சபையிலிருந்து வசனத்தை பற்றி பேசுங்க, ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டு விலகுங்க. கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். சரி சரி அங்கிள், எங்களுக்காக ஒரு நல்ல ஃப்ரெண்டை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. இனிமேல் நாங்களும் உயர்ந்த ஜாதின்னு சொல்லாமல் தாழ்மையாகவே கர்த்தரை துதிப்போம். தாழ்மையில் நினைங்கப்பா, கர்த்தரை நினைங்க. நல்லது நல்லது.